2023 ஆண்டு ஸ்வீடனில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குர்ஆனை எரித்த சல்வான் மோமிகா எனும் ஈராக் கிறிஸ்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மோமிகா கொல்லப்பட்டதாக கூறிய போலீஸ் இதுவரை 5 சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கிறது. அந்த கொலையை கண்டித்துள்ள ஸ்வீடன் பிரதமர் அந்த தாக்குதலின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் இருக்கலாம் என யூகத்தை கிளப்பியிருக்கின்றார். இஸ்லாமிய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பெயர் பெற்றவரான மோமிகா 2023 ஆண்டு ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் மசூதிக்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தின் போது திருக்குர்ஆனை எரித்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தினார். இது முஸ்லிம் உலக நாடுகளின் கடும் கண்டனங்களை பெற்றது. ஸ்டாக்ஹோம் மசூதி சம்பவம் தவிர இதர 3 சந்தர்ப்பங்களிலும் அவன் குர்ஆனை எரித்துள்ளான். அவனுக்கு உடந்தையாக சல்வான் நஜிம் என்பவனும் குர்ஆனை எரித்துள்ளான். அது தொடர்பாக இருவர் மீதும் வழக்கு பதிவாகி விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை தீர்ப்பு வந்திருக்க வேண்டும். திடீரென மோமிகா சுட்டுக் கொல்லப்பட்டதால் வழக்கின் தீர்ப்பை ஸ்டாக்ஹோம் நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது.